நம்ம வடிவமைச்சிருக்கிறோம்னா எவ்வளோ பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்குது. அதில் வந்து நான் தான் முழுவதுமே சமைச்சேன், எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படிங்கிறத சமையல்னா நான் சொல்கிறது அது உருவாக்கினேனுங்கிறத ஒவ்வொரு பார்ட் ஒர்க்கா வந்து எல்லாரோட காம்போ தான் சொல்லுவேன். அப்படி தான் நான் அதை செய்கிறேன். ஆனால் இது அடிப்படையில் இது என்னென்னா எந்த ஒரு வேலையை நான் ஆரம்பிக்கும் போதும் சுவாமி அனுகிரகத்தினால இது உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணி தான் செய்கிறேன். அப்போ அந்த சுவாமி தான் தன்னை எனக்கு உள்ளே இருந்து செய்ய வைக்கிறாருன்றதில் உறுதியாக இருக்கேன். அப்படிதான் இந்த ஒரு வேலையை எனக்கு கொடுக்கும்போதே அவர்கள் ரொம்ப நீங்கள் திருப்பதி விமானத்தை எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சுவாமி அனுகிரகம் இருந்தால் செய்ய முடியுங்கிற ஒரு உத்வேகத்தில் எடுத்தேன். இன்றைக்கி அது ஒரு சான்றாக இன்றைக்கி இருக்குங்கிறது கிடைச்ச பெரிய பாக்கியம். எவ்வளோ நாள் ஆகுங்க இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக 5-6 மாதம் ஆச்சுமா. ஒரு 5-6 மாசம் ஆகும் அப்படின்னா ஒரு மேன் பவர் எடுத்துக்கும் போது எத்தனை பேருடைய உழைப்பு இதுல வந்து சேர்ந்து இதில் சுமாராக 20 பேர் குறையாமல் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 பேர் 20 பேர் வேலை செய்திருக்கிறாங்க. இப்போ டைரெக்டாக இன்டைரக்டாக இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க.